டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்னு பிரிச்சுட்டாங்க. 1வது ரவுண்டு 200 கட்டாப்லேருந்து 179 வரைக்கும், 2வது ரவுண்டு 178லேருந்து 143 வரைக்கும், 3வது ரவுண்டு 143லேருந்து 77.5 கட்டாப் வரைக்கும். இப்போ நீங்கள் எந்தெந்த டேட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. 1வது ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதன் பிறகு அலாட்மெண்ட்டுங்கிறது 1வது ரவுண்டுக்கு ஜூலை 17ஆம் தேதி கொடுத்துருவாங்க. ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்லோடுன்னு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த 1வது ரவுண்டுக்கான அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது ஜூலை 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதே போல் இந்த ஜூலை 19ஆம் தேதியிலேருந்து ஜூலை 23ஆம் தேதிக்குள்ளே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்து டிஎஃப்சி சென்டர் போகிறாங்களோ அவங்களுக்கு அப்லோட் ரிசல்ட்டுங்கிறது, அதாவது ரவுண்டு 1க்கான அப்லோட் ரிசல்ட் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அதே போல் ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அவங்களுக்கான அலாட்மெண்ட் ஜூலை 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்லோடுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்டு 2க்கான அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது ஜூலை 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இந்த ஜூலை 31ஆம் தேதி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும். அதாவது ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே ரவுண்டு 2 மாணவர்கள் காலேஜில் போயோ இல்லை டிஎஃப்சியில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கடுத்த கட்டமாக அவங்களுக்கு இந்த டிஎஃப்சி போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரவுண்டு 2க்கான அப்லோட் ரிசல்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். அதே போல் ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ரவுண்டு 3க்கான அலாட்மெண்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்லோடுன்னு கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது, அதாவது ரவுண்டு 3க்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க. அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போயிடுவாங்க. அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்து டிஎஃப்சி போனவங்களுக்கு ரவுண்டு 3க்கான அப்லோட் ரிசல்ட் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு எல்லா தேதிகளும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே போல் வீடியோக்களை அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.